ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முறுமுறுப்பான எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான தட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தட்டை ரொம்ப முறுமுறுப்பாக ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்கு நம்ம சின்ன சின்ன டிப்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப முறுமுறுப்பான ஆல் டைம் ஃபேவரட் தட்டை ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம தட்டை செய்கிறதுக்கு முதல்ல தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 வரமிளகாயை நான் முதல்ல ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை நம்ம கழுவிட்டு அந்த வரமிளகாயை மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது சேர்த்தா நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இது நம்ம பல்ஸ் மோடில் ஒரு வாட்டி நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ஓரளவுக்கு கொரப்பாக இருந்தாலே போதும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம தட்டை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சலிக்கிறதுக்கு சல்லடையை எடுத்து வச்சுக்கலாம். இதில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது சேர்த்துட்டு இது நம்ம கெட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிக்கும் போது நல்ல நம்மளுக்கு ஃபைனான ஒரு பவுடராக கிடைக்கும். இப்போ அதில் நான் ஊற வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு தட்டை நல்லா முறுமுறுப்பாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சூட் பண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் நல்லா சூடாக சேர்க்கும்போது தட்டை நல்லா முறுமுறுப்பாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு தட்டை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு ஓட்டோட மாவெல்லாம் பிசைய தெரியும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னது பெருசு 2 சைஸுமே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த தட்டையை தட்டிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். இப்போ அதில் லைட்டாக எண்ணெயை நம்ம தேய்ச்சிக்கிட்டு இந்த கவரை மூடி எதனா ஒரு ஃப்ளாட்டான பாத்திரத்தை இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். தட்டை நம்மளுக்கு ஈவனாக நல்லா ப்ரெஸ் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓரளவுக்கு பாருங்கள், தட்டை நல்லா திக்னஸாக வந்திருக்கு. இந்தளவுக்கு திக்னஸாக இருந்தால் தான் நமக்கு தட்டை போடும்போது எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இல்லைனா நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே உடஞ்சி நாலா பக்கமாக போயிடும். அதனால இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தாலே போதும். இப்போ இது நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொரிக்க வசதியாக இருக்கும். உங்கள் சட்டி எத்தனை பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி தட்டையை சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தட்டையை அடுத்தடுத்து போடும்போது அந்த சட்டியில் ஒட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 1, 2 அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக போடும்போது ஒரு 4 தட்டை கூட நம்ம அட் அ டைம் சேர்க்கலாம். ஆனால் நம்ம பெருசாக சேர்க்கும்போது இந்த மாதிரி ஒரு 2 தட்டை நம்ம சேர்த்தாலே போதும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கியிருக்குதுன்னு பாருங்கள். நல்லா பபிள்ஸ் வர்றது நின்றுடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல சூப்பரான முறுமுறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா தட்டையுமே பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான முறுமுறுப்பான தட்டை ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே நம்மளுக்கு சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு முறுமுறுப்பான தட்டை நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான தட்டை ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தட்டை ரெசிபி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.